பேருக்கு மேல் இன்றும் ஆஸ்பத்திரியில் அந்த துயர சம்பவத்தில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்தும் கூட அங்கு நம்மால் வெற்றி பெற முடியவில்லை. காரணம், என் முன்னால் நீங்கள் இயற்கை உபாதைக்கு எவ்வாறு கலந்து சென்றீர்களோ அதேபோல் அங்கு சில விஷக்கிருமிகள் தாங்கள் தான் இந்த சமூகத்திற்கினுடைய அங்கம் என்று அரசியல்வாதிகளிடம் எச்ச பணத்தை வாங்கிக் கொண்டு அவர்கள் அந்த துயர சம்பவத்தை மாற்றிவிட்டார்கள். நம்மளுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய பணப்பாக்கம் அங்கு டாடா நிர்வாகத்தினுடைய சீர்கேட்டால் நம்மளுடைய மாணவன் சிறுவன் உயிரிழந்த சம்பவத்திற்கு போராட்ட களத்திலே நாம் போராடும் போது என்னுடைய நிர்வாகிகள் எல்லாம் சொன்னார்கள், ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய காவல்துறை மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மீதெல்லாம் பொய் வழக்கு போடுகின்றார்கள் என்று போடத்தான் செய்வார்கள். ஏன் என்று சொன்னால், காவல்துறை எப்பொழுதும் அந்த அதிகாரிகளை நான் குறை சொல்ல மாட்டேன். நேற்றைய தினம் கூட இந்த தமிழகத்தினுடைய ஆட்சியாளர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் காவலர்களுக்கு பணி நியமனம் செய்யும் போது ஏதாவது ஒரு காவலர் தவறு செய்துவிட்டால் ஒட்டுமொத்த காவலர்களுக்கும் அந்த பணிவிடும். ஆகவே நீங்கள் கவனமாக வேலையை செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆனால் எந்த காவலர்களும் தவறு செய்வதில்லை. ஆனால் ஆட்சியாளர்கள் அந்த காவலர்களை பணியே செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய அரசாக இருக்கின்றது. பணப்பாக்கத்திலே டாடா நிர்வாகத்தினுடைய அந்த கவனக்குறையால் ஏற்பட்ட இந்த மரணத்திற்கு நாங்கள் போராடும் போது ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் ஆசை செல்விடம் வந்து எங்களுடைய ஐடி உங்களை கேட்டதாக சொல்கிறார், எங்களுடைய டிஐஜி உங்களை கேட்டதாக சொல்கிறார் என்று அவர்கள் அந்த சம்பவத்தை மறைப்பதற்காக அரசு அவர்களுக்கு இட்ட ஆணை, அந்த ஆணையை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். காவலர்கள் தவறு செய்வதில்லை, அவர்களை தவறு செய்ய வைப்பதே ஆட்சியாளர்கள். ஆனால் காவல்துறை அதிகாரிகளுக்கு மக்கள் தேசத்தினுடைய ஒரு சில எங்களுடைய செயல்பாடுகளை மட்டும் நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளோம். 1992 திருச்செந்தூர் அருகிலே நடுநாளுமுலை கிணறிலே என் சமூக மக்கள்